வணக்கம் பிரவீன். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டார 20 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5746 ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் மத்திய மாநில அரசுகள் அறிவித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் கிராமப்புறங்களில் நிலம் எடுப்பதற்கான அறிவிப்புகளை நாளிதழ்களில் வெளியிட்டு நிலம் எடுப்பும் பணிகளும் மேற்கொண்டு வருகிறது. அதாவது பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைப்பதில் பரந்தூர், நெல்வாய், தண்டலம், மடப்புரம், நாகப்பட்டு, ஏகனாபுரம், மேலேரி ஆகிய கிராமங்களில் விவசாய நிலங்கள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளும் அகற்றப்பட உள்ளதால் அக்கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் விளைநிலங்கள், குடியிருப்புகள், நீர்நிலைகள் உள்ளிட்டவர்களை ஏகனாபுரம் கிராம மக்கள் பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஒருபுறம் கிராம மக்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மறுபுறம் தமிழ்நாடு அரசு சார்பில் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. ஏகனாபுரத்தை தொடர்ந்து நாகப்பட்டு கிராமத்திலும் பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் பார்வையிட வந்த அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் முற்றுகையிட்டு நாகப்பட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிராமத்தில் நுழைவு பகுதியில் உள்ள சாலையில் நுழைய முயன்ற அதிகாரிகளை நுழைய விடாமல் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்களும் சேர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களை சமாதானம் செய்து அருகில் இருந்த அரசு பள்ளி வளாகத்தில் வைத்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் எதற்காக ஆய்விற்கு வந்தனர் என பொதுமக்களிடம் எடுத்து கூறி வருகின்றனர். ஒரு கிராம மக்கள் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மற்றொரு கிராமத்திலும் போராட்டம் விரிவடைந்து இருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.